கடவுளருள் டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ்ஐங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 22/7/2024 28/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள் அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷங்கள் என்னென்ன, இந்த வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம், இந்த மூன்றுத்தையும் பார்ப்போம். இந்த வாரத்தினுடைய கோல்சாரம்னு எடுத்தோமேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 2வது ராசியான ரிஷபத்தில் செவ்வாயும் குருவும், கடகத்தில் சூரியன் புதன் சுக்கிரன், கன்னியில் கேதுவும், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு இருக்கிறது விசேஷம். இந்த வாரத்தில் சந்திர பகவான் ஸ்ரவண நட்சத்திரம், அதாவது 22ஆம் தேதி ஸ்ரவண நட்சத்திரத்தில் இருக்கார். அதிலிருந்து பரணி நட்சத்திரம் வரலும் போகிறார். ஸ்ரவண நட்சத்திரம் மகர ராசியில் இருக்குது, பரணி நட்சத்திரம் மேஷ ராசியில். அதனால் மகரம், கும்பம், மீனம், மேஷம் 4 ராசிகள் போகிறார். இந்த வாரத்தில் வர்ற விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும்போது 22ஆம் தேதி ஸ்ரவண விரதம் வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றமானது. அதாவது அந்த காலகட்டத்தில் எதுவும், அதாவது உபவாசம் இருக்கிறது விசேஷம், எதுவும் சாப்பிடாமல் இருக்கிறது விசேஷம். அன்றைக்கி சொஜ்ஜி சாப்பிட்றா. நார்மலி வயசானவா, அதாவது உடல் நலம் கருதி அவங்க சொஜ்ஜி இனிப்பு பதார்த்தங்கள் சாப்பிடுவா. காரம், உப்பு, புளிப்பு இது சேர்த்துக்கிறது இல்லை. இது வைணவர்களுக்கு ஒரு மிகவும் விசேஷமான நாள். ஸ்ரவண விரதம். திருவோணம் அப்படின்றது 2 நட்சத்திரங்களுக்கு மட்டும்தான் திருன்ற அடைமொழி உண்டு. ஒன்று திரு ஆதிரை, இன்னொன்று திரு ஓணம். சிறு ஆதிரை சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். திருவோணம் பெருமாளுக்கு உண்டான நட்சத்திரம்னு சொல்லக்கூடியது. இந்த வாரம் பார்த்தாலேயானால் 23ஆம் தேதி ஸ்ரீ காஞ்சி காமகோடிபுரம் ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளினுடைய ஜெயந்தி வருது. 23/7/2024 அன்றைக்கி. 24ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. சங்கடஹர சதுர்த்தி அப்படின்னும் போது பௌர்ணமியிலேருந்து தேய்பிறை சதுர்த்தி. சங்கடங்களை ஹரனை வதைக்கக்கூடிய சதுர்த்தி. எந்த ஒரு விஷயமும் இருந்தாலும் அந்த சங்கடங்களை போக்கக்கூடிய சதுர்த்தி. அதனால் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய் ஒரு தேங்காயை உடைச்சிட்டு 9 தரம் சுற்றி வாங்கும், 9 தோப்புக்கரணம் போடுங்க. நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். விநாயகப் பெருமானுக்கு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாள். 24ஆம் தேதி சங்கடஹர சதுர்த்தி. 26ஆம் தேதி அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கும். அவமாகம்னா ஒரு திதியோ நட்சத்திரமோ யோகமோ, 3 திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றதை அவமாகம்னு சொல்கிறோம். இது விசேஷங்கள் பண்ணக்கூடிய நாள் கிடையாது. அதாவது பொதுவாகவே இது ஆடி மாதம்ன்றதுனால வீட்டு விசேஷங்கள் அதுவாக இருக்காது. இருந்தாலும் விசேஷங்கள் எடுத்து பண்ணுறது நல்லதில்லை. இந்த அவமாகம் இன்றைக்கி பார்த்தாலேயானால் பஞ்சமி, சஷ்டி, சப்தமி 3 திதிகள் வருது. பஞ்சமி திதி 19 வினாழிகைகள் இருக்குது. சஷ்டி தீதி பார்த்தோன்னா ஒரு 56-57 நாழிகை இருக்குது. அதாவது இன்றைக்கி நாள் பிறந்ததுலேருந்து 26ஆம் தேதி நாள் பிறந்ததுலேருந்து சூரிய உதயமானதுலேருந்து 19 வினாழிகை பஞ்சமி திதியும், அதிலிருந்து 55 நாழி 56 நாழிகை சஷ்டி திதியும், அதற்கு பிறகு சப்தமி திதியும். அதாவது அடுத்த நாள் காலத்தில் பார்த்தோன்னா சப்தமி திதி உதிச்சிரும். 3 திதிகள் வந்ததாக கணக்கு வரும் இந்த நாளில். ஏன்னா நம்மளுக்கு தமிழில் பார்த்தாலேயானால் சூரிய உதயத்திலிருந்து அடுத்த சூரிய உதயத்தை ஒரு நாள் கணக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதன் மூலியமாக அவமாகம் அப்படின்னு சொல்லக்கூடியது நடக்கிறது. இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு புதிய முயற்சிகள் வேண்டாம். அதை தவிர எந்த விசேஷங்களும் செய்யாமல் இருப்பது ரொம்பவும் நல்லது. சரி, 27ஆம் தேதி பார்த்தாலேயானால் வாஸ்து நாள். வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் நாள்னு சொல்லக்கூடியது. அதாவது வருஷத்துக்கே 8 நாள் தான் வாஸ்து புருஷன் கண் விழிப்பார். அந்த காலகட்டத்தில் எந்த தோஷங்களும் கிடையாது. அதாவது திதி, வாரம், நட்சத்திரம், அதாவது அஷ்டமி, நவமி, திதின்றது வாரம்னு சொல்லக்கூடியது. செவ்வாய், வெள்ளி, அந்த செவ்வாய், சனி எந்த மாதிரியான நாட்களும் சரி. நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடியது எந்த ஒரு நட்சத்திரமாக இருந்தாலும் பெண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை, ஆண் நட்சத்திரத்துக்கு நல்லா இல்லை, இந்த மாதிரியெல்லாம் பார்க்கவே வேண்டாம். இது ராகு காலம், யமகண்டம் இதெல்லாமும் பார்க்க வேண்டாம். அதனால் எல்லாவித நிர்தோஷங்கள் உண்டான நாள். அதாவது இந்த வாஸ்து புருஷன் கண் விழிக்கும் காலகட்டம்னு சொல்லக்கூடிய 6:52 8:22 வரலும் உண்டான நேரத்தில் வாஸ்து பூஜை போடுறது மிகவும் ஏற்றம். கடக்கால் பூஜை போடுறது, புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது, அதுவும் லேண்ட் ப்ரொமோட்டர்ஸ் புதிய ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறது. அதை தவிர வாசக்கால் ஊன்றது, புதுசாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறது அன்றைக்கி, இதெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன்.
இதில் வந்து இந்த வாஸ்து புருஷன் கண்விழிக்கும் டைமை வந்து 5ஆக பிரிச்சிருக்கா. ஒன்று வாஸ்து புருஷன் கண் விழித்து அவருடைய முகம் கழுவக்கூடிய நேரம், அதற்கு பிறகு குளிக்கக்கூடிய நேரம் ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு வந்து சாமிக்கு பண்ணக்கூடிய பூஜை நேரம் ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் அவர் வந்து சாப்பிடக்கூடிய நேரம் அது வந்து ஒரு 18, போஜனம் செய்யும் நேரம் ஒரு 18 நிமிஷம், அதற்கு பிறகு தாம்பூலமிடும் நேரம் ஒரு 18 நிமிஷம். ஸோ இந்த தாம்பூலமிடும் நேரமும் போஜனம் செய்யும் நேரமான கடைசி 36 நிமிஷம், அதாவது 8:22 மைனஸ் ஒரு 36 நிமிஷம், அந்த காலகட்டத்தில் பார்த்தேலையானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் உண்டு. அந்த நேரத்தில் ஆரம்பிக்கிறது ரொம்பவும் விசேஷம் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இந்த வாரம் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி இந்த 4 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் மறையக்கூடிய காலகட்டம், அதாவது 8ஆம் இடத்துல கோச்சார சந்திரன் வந்து 8ஆம் இடத்துல மறையக்கூடிய காலகட்டம். அதனால் மயங்கக்கூடும், தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய காலகட்டம். புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம். இந்த வாரம் வந்து சந்திராஷ்டம காலம் வர்றதுனால அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2-3 குடம் தண்ணியாவது கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க, கொடுத்துட்டு அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. ஏன்னா சதுர்த்தி வேறு வருது. அதனால் ஒரு நல்ல ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். இந்த சங்கடகர சதுர்த்தியில் பண்ணுறதுனால சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும். உங்களுக்கு என்னுடைய அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் வேணும் என்கிட்ட அப்படின்னா நீங்கள் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டால் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த், உங்களுடைய பெயர், உங்களுடைய தாய் தகப்பனார் பெயரை என்னை அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னென்னு சொல்கிறேன். அதற்கு பிறகு உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட்டு கொடுக்குறேன். உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதில் சந்தி இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, பாத சந்தி, லக்ன சந்தி, அதாவது ஒரு நட்சத்திரத்தில் வந்து பாதங்கள் மாறி இருக்கும், ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசியில் இருக்கும். இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்கிட்ட வர்ற நிறைய ஜாதகத்தில் அந்த மாதிரி இருக்குது. அதனால் அதை முதல்ல பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தை போட்டுட்டு அப்பாயின்மெண்ட் தரேன். ஒரு 2-3 டேஸில் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் தரேன். அதற்கு பிறகு நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். உங்களுடைய பிரச்சனைகள் என்னன்றதை பார்த்து உங்களுடைய கோச்சார பிரகாரமும் உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் பிரகாரமும் என்ன எளிய பரிகாரம் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 22/7/2024 28/7/2024 வரை உண்டான நாட்களில் என்னென்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி சூரிய பகவான் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த வாரம் பார்த்தாலேனால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல 3 கிரகங்கள் இருக்குது. சூரியன், புதன் மற்றும் சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கிறது. விசேஷம், சுக்கிரனுக்கு 12ஆம் இடம் மறைவு கிடையாது. இருந்தாலும் சூரியனும் புதனும் வந்து 12ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு விசேஷம் இல்லை. செலவுகள் கொஞ்சம் அதிகமாக வரும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் அதிபதி, லாபஸ்தான அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால தேவையற்ற செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய தனஸ்தானாதிபதியும் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால அளவுக்கு அதிகமாக செலவுகள் இருக்கும். வரவை விட செலவுகள் மிஞ்சி இருக்கக்கூடிய காலகட்டமாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 2ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கிறதுனால பேச்சு ரொம்ப நிதானம் தேவை. தவறான பேச்சுக்கள் இல்லைன்னா நீங்கள் பேசக்கூடியதை தவறாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். ரொம்ப ஜாக்கிரதையாக பேசுகிறது ரொம்ப நல்லது. பேசாமல் இருப்பது அதோட விசேஷம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் சப்தமத்தில் கண்டக சனி நடக்கிறது. சனி பகவான் இருக்கார், வக்கரகதியில் இருக்கார். அதனால் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும். எதிர்பாலினத்தவரை நம்ப வேண்டாம். அதை தவிர வந்து பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் வந்து இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீங்கள் செய்ய வேலையாட்கள் மூலியமாக சில இடையூறுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால மறைந்த இடத்திலிருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். எதிர்பாராத விதமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் குருவும் செவ்வாயும் இருக்குது. குரு மங்கள யோகம் அமையிறது இது ஒரு பெரிய விசேஷ யோகம். இவ்வளோ தனிச்ச குருவாக இருந்தவர் இப்போ வந்து உங்களுடைய யோகாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாயோடு சேர்ந்துருக்கிறது பெரிய விசேஷம். குரு மங்கள யோகம் 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் அரசாங்க சம்பந்தமாக, ரியல் எஸ்டேட் சம்பந்தமாக, பூமி சம்பந்தமாக, மண் சம்பந்தமாக இருக்கக்கூடிய வியாபாரங்களில் பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஆளுமை திறன், அதாவது ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் இல்லைன்னா வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரியான விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஏற்றம். அரசு அலுவலர்களில் பணி பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா இந்த வாரம், அதாவது 22/7/2024 28/7/2024 வரை உண்டான வாரத்தில்
சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு சம சப்தமத்தில் இருக்கார். அதாவது 6ஆம் இடத்துல இந்த வாரத்தில் ஆரம்பிக்கிறார். 6ஆம் இடத்துல இந்த வாரத்தில், அதாவது 7ஆம் இடத்துல இந்த வாரத்தில் சிரவண நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தோன்னா 22ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி அதாவது மாலை ஒரு 23ஆம் தேதி மதியம் ஒரு 12:45 மணி வரலும் வந்து சந்திர பகவான் இருக்காருங்க. அந்த காலகட்டத்தில் பார்த்தோன்னா சமசப்தமத்தில், அதாவது உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காலகட்டம்ன்றதுனால நிச்சயமாக சிறு சிறு பிரச்சனைகளை கொண்டு வருவார். தேவையற்ற விஷயங்கள், கடன் வாங்க வேண்டியதாக இருக்கும். பௌர்ணமி யோகமாக இருந்தாலும் 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போக வேண்டிய காலகட்டாயம் இருக்கும். ஊரை விட்டு வீட்டை விட்டு நாட்டை விட்டு வெளியில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய வேலை அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சம சப்தமத்தில் சந்திர பகவான் போல சனி பகவானோட சேர்ந்து புனர்ப்பு யோகம் அமையிறது. இது 23ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி மாலை ஒரு 3-3:30 மணி வரலும் இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேனால் புனர்ப்பு யோகம் அமையிறது. 12ஆம் அதிபதி சமசப்தமத்தில் வர்றதுனால பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் சிறு சிறு செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பார்ட்னரோட சிறு மனக்கசப்புகள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். எதிர்பாலினத்தவரோட சிறு சிறு பிரச்சனைகள் வரும். நண்பர்களோட பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் வந்து சமசப்தமத்தில் சந்திர பகவான் வரும்போது சில செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சந்திராஷ்டம காலம்னு சொல்கிறோம். 25ஆம் தேதியிலிருந்து, அதாவது மாலை 5 மணியிலிருந்து மாலை 3 மணியிலிருந்து 27ஆம் தேதி மாலை 5 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தேனால் சந்திராஷ்டம காலம்ன்றது சொல்கிறோம். 12ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறது விசேஷம். அதாவது ஒரு மறைந்த ஸ்தானாதிபதி இன்னொரு மறைந்த ஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம். இதன் மூலியமாக பார்த்தேன்னா சந்திராஷ்டம காலங்களில் உங்களுக்கு யோகங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலிருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தொழிலுக்காக திடீர் பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் புதிய முடிவுகள், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள், இதை நம்பி போகிறது அந்த அளவுக்கு விசேஷம் கிடையாது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். ராசிக்கு 9ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறது விசேஷம். 12ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல போகும்போது சிறு சிறு இடர்பாடுகள் உங்களுடைய, அதாவது படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வரும். வெளிநாடு போகணுன்னு பார்த்துட்டு இருப்பாங்க மேல் படிப்புக்குன்னு, அது கொஞ்சம் தடையை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக நடக்கும். இது வந்து 27ஆம் தேதி மாலையிலிருந்து 29ஆம் தேதி இரவு ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைப்போகுது. மொத்தத்தில் பார்த்தோன்னா இந்த வாரம் சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு சுமாரான வாரமாகவே இருக்கும். நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய கபாலீஸ்வரர் கோவிலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஒரு 12 பிரதர்ஷனம் மட்டும் வாங்கும். நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக வரும். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.